வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன்றது மோஸ்ட்டாக தெரியும். ஐ ஜஸ்ட் ஃப்ளிப் ஹவுசஸ் அண்ட் மேக் மணி ஃப்ரம் த கமிஷன், அவ்வளோதான். ஸோ நான் வந்து 20 lakhs ஒர்த்தான ஹவுஸை வந்து எப்படி 50க்கு செல் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். பிகாஸ் 20னா எனக்கு வந்து 2% ஐ கெட் 80,000 அவ்வளோதான் கிடச்சிருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நான் எப்படி வந்து அந்த 20 வந்து 50க்கு செல் பண்ண வச்சேன் அண்ட் வந்து 50லேருந்து எனக்கு வந்து 2% நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணேன். அது வந்து 20 lakhs ஆன ஹவுஸ் வந்து 50க்கு ஏமாற்றி வச்சேன் அப்படி சொல்ல. ஸோ எப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாவே புரியும். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் அட்டென்ஷன். நான் எப்படி அட்டென்ஷன் கிராப் பண்ணேன் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்றதுக்கு வந்து கான்செப்ட் என்னன்னா, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து வீடு தேவை, பட் கம்மி ரேட்டில் தேவை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 20 lakhs வீடு இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஆடில் என்ன போட்டேன்னா 20 lakhs வீடு இருக்குது அப்படின்றத ஆடில் போட்டேன். ஐ காட் ஸோ மச் ஆஃப் மெசேஜஸ் ஃப்ரம் தட். 20 lakhs இருக்குன்னா நிறைய 50க்கு எவ்வளோ 70க்கு எவ்வளோ வருமோ பேசிக்காக அதோட ட்ரிபிள் மடங்கு அதிகமாகவே இதுக்கு வந்துச்சு. எங்கே இருக்குது எவ்வளோ எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி ஒரு 15 clients வந்து பார்த்துருப்பாங்க அந்த வீட்டை. ஸோ அதுலேருந்து ஒரு கிளைண்ட் தான் இது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா எடுத்தோடனே அந்த வீட்டை போய் காட்டல. நம்மக்கிட்ட இருந்த 60, 50 இந்த ரேட்டில் இந்த வீட்டெல்லாம் வந்து அப்படியே காட்டிகிட்டே வந்தேன். பிகாஸ் யூ நீட் டு நோ வி ஹேவ் ஸோ மச் ஆஃப் ப்ராடக்ட், நாட் ஒன்லி தட் அப்படின்றது அவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி ஒரே ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா சில பேருக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில பேருக்கு வந்து என்ன ஒன்றே ஒன்று இருக்குது அப்படி கட்டுவான கரெக்டாக அப்படின்ற டவுட் வரும். இப்போ ஒரு 15 வீடு 10 வீடு இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் என்ன யோசிக்கணும், ஓகே இவங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனல் தான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதால நான் வந்து அந்த 70லேருந்து ஒரு வீடு காட்டினேன், அப்புறம் 60ல் ஒரு வீடு காட்டினேன், அப்புறம் வந்து 40s அந்த ரேஞ்சில் சம்திங் வீடு காட்டிட்டு லாஸ்ட்டில் தான் 20K வந்தேன். ஸோ 20க்கு வந்துட்டு அப்புறம் தான் வி டோல்ட் லைக் இந்த மாதிரி இவ்வளோ வீடுலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது ஓகேன்றதை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லெட் தெம் 2 minutes to think. 20 lakhs வீட்டை காட்டிட்டு நான் வந்து என்னோட செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து அங்கே போட்டேன். நான் படித்த புக்ஸ் நான் பார்த்த வீடியோஸ்லேருந்து அதை யூஸ் பண்ணேன். அது கிளிக் ஆகிடுச்சு. ஸோ என்ன யூஸ் பண்ணால் வீட்டை பற்றி டிஸ்அட்வான்டேஜ் ஃபுல்லாக சொல்லிட்டேன். அவங்க வாங்கலைன்னா எனக்கு லாஸ் தான். ஸோ நான் வந்து ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்றதான் கொடுத்தேன். இது வந்து 20 lakhs, இதில் வந்து ஒரு ரூம் தான் இருக்குது, ஒரு பாத்ரூம் தான் இருக்குது, ஒரு கிச்சன் தான் இருக்குது. ஸோ இது வந்து 500 square feet தான். ஸோ உங்கள் ஒரு 5 பேருக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டம் சார் பத்துறது. நம்மக்கிட்ட அந்த வீடு காட்டினல. ஸோ அந்த வீட்டில் 2 ரூம் இருக்குது, 2 பாத்ரூம், 3 பாத்ரூம் இருக்குது, 2 அட்டாச் ஒன்று காமன். ஸோ கார் பார்க்கிங்லாம் இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 20 தான் கட்ட போகிறீங்க அப்படின்றத மாதிரி அவங்ககிட்ட பேசினேன். என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு தென் ஐ சைட் அட்வான்டேஜஸ். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 20 உங்களால் வந்து மணி உருவாக்க முடியல, உங்களுக்கு ஷிப்பிங் பற்றி எதுவுமே தெரியல, காசு இல்லாத உங்களுக்கு ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருக்குது, நம்ம லைஃப்பில் வந்து எதுவுமே பண்ண மாட்டோமா அப்படின்ற பயம்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜஸ், என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ இல்லை என் கோர்ஸில் ஜாயின் பண்ணி யூ வில் ஹவு டு மேக் மணி, இல்லை நான் சொல்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளிப்பிங் பற்றி புரியும். இல்லை என்னோட 1-on-1 கோச்சிங் வந்து வாங்கலாம். சம்திங் உங்களோட டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிடுச்சு ஓகே நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் அட்வான்டேஜ் சொல்கிறேன். ஸோ எந்தில் வந்தீங்கன்னா யூ கேன் எக்ஸாக்ட்லி மேக் மணி, நான் எப்படி பண்ணேன்றது நான் சொல்லித்தரேன் அப்படின்றது தான். ஸோ அதான் கான்செப்ட். யூ நீட் டு செல் சம்திங் லைக். இதுவும் ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அட்வான்டேஜஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்வான்டேஜ் சொன்னால் அவங்க மைண்ட் வந்து சரி ஓகே நம்ம வந்து திங்க் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னா சைட் லைக் ஓகே நான் வந்து திங்க் பண்ணிட்டு வீட்டில் கன்சர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி சார் ஓகே நோ ப்ராப்ளம், நீங்கள் போயிட்டு எனக்கு எதனாலும் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த 40th வேணும்னா நோ ப்ராப்ளம், ஒரு 1 week கூட டைம் எடுத்துக்கலாம், 3 நாள் கூட டைம் எடுத்துக்கலாம் சொல்லலாம். பட் இது டக்குன்னு முடிஞ்சிடும் சார். எனக்கு நான் வந்து ஆட்லேயும் எடுத்து காட்டினேன், லைக் 20 கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ டக்குன்னு விற்றுரும் சார், வேணாவோ நாளைக்குன்னு சொல்லுங்கள், இது வேணாம் அப்படின்னா அது வாங்குறதுக்கு உங்களுக்கு 3 to 4 days டைம் இருக்கும், இது டப்புன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அங்கேயும் வந்து இம்பல் பர்ச்சேஸ் பண்ண வச்சு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்த நாள் அப்படியே எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அந்த 50 போகலாம், நம்மளுக்கு வந்து பேசி கம்மி பண்ணி கொடுங்க, நம்ம வாங்கிக்கிறோம், நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி அதுதான் கல்யாணங்கள்லாம் ஆயிடுச்சுன்னா பசங்க வருவாங்க, அந்த டைம் திருப்பி இன்னொரு வீட்டுலாம் போக முடியாது, ஒரு வீட்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க தாட்டில் வச்சுருந்தது. ஓகே சார் நீங்கள் வாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், நான் நல்ல ரேட்லேயே உங்களுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஹி சைட் லைக் 52 சம்திங் அந்த வீடு. நம்ம வந்து 46 வரைக்கும் முடித்தோம். ஃபைனல் ரேட் அது கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். அதில் நடுவில் நிறைய ப்ராப்ளமும் நடந்துச்சு. அதை பற்றி நான் தனியாகவே பேசுகிறேன். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அபவுட் ஷிப்பிங்ன்றதுன்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுப்பேன். ஸோ லாஸ்ட்டில் 46க்கு ஃபினிஷ் பண்ணோம். அது அவங்க கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் லோன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டாங்க. அண்ட் தட் இஸ் ஹவு ஐ சோல்ட் லைக் 20 lakhs ஒர்த்தான வீடை வந்து எப்படி 46 அது 50 46க்கு விற்றேன் அப்படின்றது இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதுலேருந்து வந்த அமௌண்ட் தான் ஐ ஜஸ்ட் மேட் அந்த பர்சன்டேஜ் 2% 46னா 45 வச்சுப்போம், 90 எவ்வளோ ஆச்சு. பட் இன்னும் அந்த ஃபுல் அமௌண்ட் வரல எனக்கு. அந்த 50ல் 50 தான் வந்திருக்கு, 25% தான் வந்திருக்கு 100ல். பேலன்ஸ் அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வி நீட் டு ஃபேஸ் இன் திஸ் திங். ஸோ சின்ன பையன்றது நிறைய நடக்கும். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் வந்து ஒரு பெரிய சேல்ஸ் பர்சன் இல்லை நிறைய ஃப்ளிப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லித்தரல. இப்படி தான் நான் பண்ணேன். ஐம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
நெக்ஸ்ட் வீடியோ இந்த லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஆஃப் மணின்னு சொல்லி போட்டிருந்தாங்க 25 மேலே கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி தான் எடுப்பேன். 1-on-1 லைவ் மாதிரி மோர் தென் 20 மினிட்ஸ் மேலே அந்த வீடியோ போகும். திஸ் இஸ் ஹவ் ஐ சோல்ட் 20 lakhs worth ஆன ஹவுஸ் 50க்கு இப்படி தான் நான் விற்றேன். ஸோ இதுதான் ஃபுல் கான்செப்ட். ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் ட்ரிக்ஸ். மேபி யூ கேன் மேக் சம் சேல் ஆர் நாட். பட் இஃப் யூ நாட் லேர்ன் ஃப்ரம் ஒய் ஆகலை எதனால அப்படின்றது. நான் வந்து இது வந்து என்னோட இந்த ட்ரிக்கை நான் யூஸ் பண்ணி 4வது கிளைண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 3 கிளைண்ட் வேணாம்னு சொல்லி போட்டாங்க. நம்ம டிஸ்அட்வான்டேஜ் சொல்லும்போது இல்லை வேணாம்ப்பா எனக்கு வீடியோ வேணாம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. லைக் ஓகே அப்படின்ற மாதிரி ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தான் அவர் வந்தார். நான் எப்படி இது யூஸ் பண்ணேன்னா ஹுக், ஸ்டோரி அண்டு ஆஃபர். ஸோ இதுதான் நான் ட்ரிக்கே யூஸ் பண்ணேன். ஒரு .com சீக்ரெட். ஸோ இந்த புக்கு நான் எல்லாருக்குமே என்னோட லைவில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் படிங்க அப்படின்னு சொல்லி. இதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஹுக், ஸ்டோரி அண்ட் ஆஃபர் அப்படின்றது. ஸோ ஹுக்குக்கு என்ன பண்ணேன், அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு 20 lakhs worth ஆன வீடு இருக்குன்னு சொல்லி அவங்களோட அட்டென்ஷன் கிராப் பண்ணிட்டு ஸ்டோரி இது ஃபுல்லாக இருக்குது, இப்படி இப்படி இருக்குது, 4 ரூம் இருக்குது, 5 பாத்ரூம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து நம்மளோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இது இவ்வளோ மாதம் ஆச்சு, இது மாதம் ஆச்சு, ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஸ்டோரியை மாதிரி கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ தென் வி மேட் ஆஃபர். ஸோ 52லேருந்து 46 எத்தின வர ஆஃபரை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், நீங்கள் யார்கிட்ட போனாலும் அந்த ரேட் வராதுன்னு சொல்லி புக் ஸ்டோரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது ஆஃபராக மாற்றினது. That's how I made. So இதனால தான் I just always used to say read some book to understand how it works. Read புக் படித்தா பைசா காசு வந்துருமானா வராது. புக் படித்தா நாலேஜ் வரும். யூ வில் யூஸ் தட் நாலேஜ் டு சம் சேல்ஸ். இது மட்டும் கிடையாது, சம் சேல்ஸில் யூஸ் பண்ணி யூ வில் ஏர்ன் மணி. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் பாய்.